ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சூப்பரான மைசூர் போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். மேலே நல்லா கிறிஸ்பியாக, உள்ளார ரொம்ப சாஃப்டாக இருக்கும். தேங்காய் சட்னியோட தொட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஒரு கப் முழு உளுந்து எடுத்து இது மாதிரி 2 தடவை கழுவிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. உளுந்து கூடையே 2 டீஸ்பூன் பச்சரிசி சேர்த்து ஊற வச்சு நல்லா ஊறினோடனே ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்து லைட்டாக தண்ணி மட்டும் தெளித்து விட்டு இது மாதிரி நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. ஒரு அகலமான பாத்திரத்தில் அதில் போட்டு இது மாதிரி விஸ்கு வச்சு நல்லா அடித்து விடுங்க. நல்லா இது மாதிரி அடிக்கிறப்ப மாவு நல்லா பொங்கி வரும். நமக்கு போண்டாவும் ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். மிக்சியில் அரைச்ச மாதிரியே இருக்காது, நல்லா கிரைண்டரில் அரைச்ச மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மாதிரி நல்லா 10 நிமிஷத்துக்கு நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டு தேவையான பொருட்களெல்லாம் நம்ம சேர்த்துக்கலாம். நல்லா அடித்தாச்சு. இப்போது ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போது தேங்காவை பல்லாக கீறி இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இது உங்களுக்கு எவ்வளோ தேவையோ போட்டுக்கலாம். நான் 1 கப் போட்டுக்கிறேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். பாதி பச்சை மிளகாவை இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போது எல்லாத்தையும் ஒன்றா கை வச்சு இது மாதிரியே கலந்துக்கோங்க. நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ தான் நம்ம உப்பு போட்டிருக்கோம், அதனால் நல்லா கலந்து விடுங்க. இது மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டு இப்போது ரெடி ஆயிடுச்சு மாவு. இப்போது எண்ணெயை ஹீட் பண்ணிக்கலாம். எண்ணெயை ஹீட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கையை நனைச்சிட்டு மாவுகளை எடுத்து குட்டி குட்டி பால்ஸாக நம்ம எண்ணெயில் போட்டுக்கலாம். இது மாதிரி குட்டி குட்டி பால்ஸாக போட்டுக்கோங்க. மீடியம் ஹீட்லேயே இருக்கட்டும். நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் திருப்பி விட்டு வேக விடுங்க. இப்போது திருப்பி போட்டுக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் வேகட்டும். கலர் நல்லா பொன்னிறமாக மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வேகட்டும். இந்த போண்டா ஈவினிங் ஸ்நாக்ஸாக சூப்பராக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். இப்போது நல்லா கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். இந்த போண்டா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குமா? நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தது கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.